சாதிய தீண்டாமை கொடுமையாக வாழ்ந்த காலம். எழுந்து நட என்று சொல்வதற்கு தலைமையேற்ற இல்லாத நேரம். மனிதனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாமே நீர் கொண்டு எழுந்து அடிக்க வேண்டும். நம்ம படுத்திருந்தவங்களும் அப்ப எழுந்துச்சுனா தலைவருக்காக நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சாங்க. மற்றவனை உயரத்திலே உட்கார வைத்த குலத்தை பார்த்து இன்னைக்கு நம்மளை தாழ்த்தப்பட்டு சொன்னா எப்படி பொறுத்துட்டு முடியும்? உடனே ஜான் பண்ணி பொல்லாதவன் எனத்தையா பேசி போயிடுவாரு. உண்மைதானே? நான் பொல்லாதவனா? பொல்லாதவனுக்கு பொல்லாதவன். இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை பொதுக்கூட்டத்தை சீரடனும் சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய புறநகர் மாவட்ட செயலாளர் ஜெகன் பாண்டியன் அவர்களே, புறநகர் மாவட்டத்துடைய தலைவர் சுரேஷ் மல்லர் அவர்களே, புறநகர் மாவட்டத்துடைய பொருளாளர் முனியாண்டி அவர்களே, திரிசூலம் கிளை செயலாளர் ராமர் பாண்டியன் அவர்களே, மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் கௌதம் பாண்டியன் அவர்களே, எனக்கு முன்பாக சிறப்புரையாற்றி அரியதொரு கருத்துக்களை எல்லாம் அருமையாக எடுத்துரைத்து வரலாற்றை எல்லாம் தெளிவாக நமக்கு அளித்து அமைந்திருக்கின்ற அருமை தம்பி மாநில துணை பொதுச் செயலாளர் சண்முக சுதாகர் அவர்களே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அருமைக்கும் பெருமைக்கும் உரிய வழக்கறிஞர் பிஸ்லா பாண்டியன் அவர்களே, இளைஞரணி தலைவரும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய முன்னோடியாக விளங்கக்கூடிய அருமை சகோதரர் டாக்டர் வியங்கோ பாண்டியன் அவர்களே, மண்டலத்துடைய செயலாளர் ராஜேந்திர பிரசாத் அவர்களே, மாநில வழக்கறிஞருடைய ஒருங்கிணைப்பாளர் தம்பி வீரகுமார் அவர்களே, மாநில தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ராஜேந்திர பாண்டியன் அவர்களே, மாநில ஊடக பிரிவு ஒருங்கிணைப்பாளர் யோதிராஜ் அவர்களே, நமக்கெல்லாம் தொகுப்புரையாக்கி அரசியலுடைய காலகட்டத்திலே பல அறிவுரைகளை தலைமைக்கு தெரிவித்து எந்த கூட்டம் நடந்தாலும் நானும் பங்கு கொண்டு சமுதாயத்து புரட்சியோடு தொகுப்பறையும் ஆற்றுவேன் என்று வரை இருந்திருக்கின்ற அருமை தம்பி மோகன் அவர்களே, உங்களுக்கெல்லாம் நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற மாவட்ட இளைஞரணி செயலாளர் பவுல் பாண்டியன் அவர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கின்ற என் உயிரின மேலான சமுதாய சொந்தக்காரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, என்ன பேச போகின்றார் என்று ஒட்டி கேட்கின்ற நண்பர்களே, அன்பர்களே, அரசியலில் இருந்தாலும் இந்த சமுதாயத்தை வாழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கின்ற என் உயிரிழமையான சொந்தங்களுக்கு மீண்டும் ஒருமுறை பொங்கல் வாழ்த்தினை சமர்ப்பிக்கிறேன். இன்றைக்கு பட்டியல் வெளியேற்றம் தேவை என்பது உண்மை. நான் 1979 முதல்ல 1974 தான் நான் சமுதாய புரட்சி செய்ய ஆரம்பிச்சேன். 74 ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல பாதி பேர் பிறந்திருக்க மாட்டீங்க. அந்த 74 என்ன நிலைகள் தமிழகத்தில் அதுவும் தென் மாவட்டங்கள் எப்படி இருந்துச்சு என்பதை நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் கிராமத்துக்கு நான் போவேன், மக்களை எல்லாம் சந்திப்பேன், சமுதாய கொடியை எல்லாம் ஏற்றுவேன். ஏற்றின உடனே எல்லா ஊர்லயும் பிரச்சனைகள் கலவரங்கள்லாம் ஏற்படும். எதுக்கு எடுத்தாலும் பிடிச்சி என்ன உள்ள போட்டுருவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அரசியலை அகற்றி சமுதாய புரட்சியை உருவாக்கி நாம் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும். அன்றே சொன்னேன், நான் தாழ்த்தப்பட்டவன் அல்ல என்று 1974 நான் சொல்ல ஆரம்பித்தேன். அப்பொழுது 1979 ஒரு பெரிய மகாநாடு அம்பாசமுத்திரத்தை நடத்தினேன். பெரிய ஊர்வலம், கட்டுக்கடங்காத கூட்டம். அப்பவே கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேல அம்பாசமுத்திரத்தில் நடந்தது.
அங்க ஜாதி வரி தலைவிரித்து ஆடிய நேரம். அங்க நான் பேசி முடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள பெரிய கலவரம். அதுதான் உய்க்காடு கலவரம், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடுகள் எந்தெந்த கிராமங்கள்ல இருந்து வண்டி பிடிச்சி, மாட்டு வண்டி பிடிச்சி நிறைய பேர் வந்து ஊர்வலமா வந்தாங்களோ அந்தந்த ஊர்ல தீ வச்சுட்டாங்க. கலவரம் ஆயிடுச்சு. அங்கங்க கலவரங்கள், பிரச்சனைகள் ஆகுது. நான் இல்லத்துல தூங்க முடியல. அப்ப வயசு எனக்கு 17-18 வயசு இருக்கும். அந்த கலவரத்தை அடக்குவது காவல்துறையால் முடியவில்லை. அதன் பிறகு அதையும் பொருட்படுத்தாமல் நான் கிராமங்களுக்கு சென்று பல உதவிகளை செய்து, மனிதனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாமே மீர் கொண்டு எழுந்து அடிக்க வேண்டும் என்று சொல்லி அப்ப 1979 சொன்னேன். திருப்பி நம்மால் படுத்திருந்தவங்களும் அப்ப எதிர்த்து தலைவருக்காக நம்ம பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி அடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பொழுது அந்த கலவரம் ஓய்ந்தது. காவல்துறையால் ஓய்க்க முடியவில்லை. நாம் திருப்பி அடித்தோம், மீண்டும் பிரச்சனை வரும் என்று சொல்லி காவல்துறை அங்கே தலையிட்டு அந்த பிரச்சனையை சால்வ் செய்தார்கள். 1979 பாத்துக்கங்க, வருஷம் என்னாச்சுன்னு. கிட்டத்தட்ட 46 ஆண்டுகள் ஆகும். அந்த நேரத்தில் புரட்சி செய்த நேரத்தில் 1982 என்னுடைய அண்ணனை படுகொலை செஞ்ச பிறகு சில அரசியல் சூழ்ச்சினால ஜாதிக்காக பாடுபடுகிறார் என்பதற்காக அவரை கொலை செய்தார்கள். 3 வருடம் காவல்துறையினால் நான் வெளியே அனுப்பப்படக்கூடிய சூழ்நிலை இருந்தேன். மீண்டும் நான் வந்தேன். 1985 வந்த பொழுது மீண்டும் சமுதாய புரட்சி செய்ய ஆரம்பிச்சேன். அப்பொழுது சங்கரங்கோயிலில் இருக்கிற நிறைய பேர் மக்கள் இங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சங்கரங்கோயிலில் ரோட்ல லாந்த முடியாத நிலை, சாதிய தீண்டாமை கொடுமையாக வாழ்ந்த காலம். அந்த நேரத்தில் உங்க பகுதிக்கு ஒவ்வொரு ஊரா வந்து கொடியேத்தி மனுஷனா இரு, மனுஷனா இருக்குன்னு சொன்னா மற்றவனை திருப்பி அடின்னு அப்ப சொன்னேன். திருப்பி அடிச்சீங்க, கொடியை ஏத்துனீங்க, வீடு கொண்டு அன்னைக்கு தலப்பா கட்டிட்டு கொடியை கட்டிட்டு நம்ம தெருவா போனோம். அன்றைக்கு எழுந்த வீரம் சங்கரங்கோயிலை கொடிகட்டி பறந்தது. அதுதான் தேவேந்திர குல வேளார். சொல்வதற்கு ஆள் இல்லாமல் இருந்த நேரம், வளர்ச்சி அடைவதற்கு ஆள் இல்லாத நேரம், எழுந்து நட என்று சொல்வதற்கு தலைமையேற்க இல்லாத நேரம், நான் எழுந்து வந்து என்னுடைய தாய் தந்தைகளை அனுப்பித்து வைத்தார்கள். சென்று வா மகனே, எது நடந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி என்னை அனுப்பித்து வைத்தார்கள். அவர்களுடைய ஆசீர்வாதத்திலே நான் உங்களுடைய மக்களை எல்லாம் எழுச்சூர மகிழ்ச்சூர நீங்கள் வீரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் பேரத்தை பறைசாட்டி தேவேந்திர குலம் அண்டே சொன்னேன். நாம் அரிஜன் அல்ல. என்ன பார்த்தா அர்ஜுன் மாதிரி திருதான் மேடைக்கு மேடை சொல்லுவேன். அப்பவே சொன்னேன். அப்பவும் இந்த அரசியல்வாதிகள் நம்மளை அரிஜன் தான் சொன்னான், தாழ்த்தப்பட்டவன் தான் சொன்னான். அப்பவே சொன்னேன், தேவேந்திர குல வேளாளர்கள் குடும்பர்கள் அரசுக்கு சோறு ஓடுகின்ற விவசாய பெருங்குடி மக்களாக வாழுகின்ற என் குலத்தை பார்த்து தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லுகிறார்களே, பொறுக்க முடியுமா? அப்படி பொறுக்க கூடாது என்று சொன்னால் நம்மளை எவனும் சொல்லக்கூடாது என்ற நிலையை நான் அன்று சொன்னேன். இன்று ஆற்றுப்படுகையிலே அதிகமாக வாழ்கின்றவர்கள் எல்லாம் தேவேந்திர குல வேளாளர்கள். தஞ்சை, திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றுப்படுகை, சிறுவைகுண்டம் ஆற்றுப்படுகை, காவேரி ஆற்றுப்படுகையில் எல்லாம் போய் பாருங்க. சுற்றி இருக்கவங்க பூரா தேவேந்திர குல வேளாளர் தான். அவ்வளவு பேர் விவசாயத்தை சார்ந்து வாழ்கின்றவர்கள். நான் கேட்டேன், நாட்டுக்கு கேட்டேன், ஊருக்கு கேட்டேன், கிராம கிராமமா சொன்னேன். ஏண்டா சோறு போடுற என் குலமா உங்களுக்கு தாழ்த்தப்பட்டவனா தெரியுது அப்படின்னு தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணேன். அப்பொழுது அந்த கேட்டார்கள். அதனுடைய எழுச்சி இன்னைக்கு உங்களை எல்லாம் பார்ப்பதிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சூலத்துக்கு நான் வந்தேன். அந்த நேரத்தில் 40 வருஷம் முன்னாடி திருச்சூலத்துக்கு வந்தேன். பூரா அதிகமா இருந்தவங்க பூரா நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்காரங்க தான் இருந்தாங்க. பூரா பன்னீர் மாடம் தான் அதிகமா இருந்துச்சு. நான் வந்து பார்த்தேன், என்னையா பன்னியோட மக்களும் படுத்திருக்கீங்கன்னு கேட்டேன். தலைவரை இங்க இப்படித்தான் எங்களை வச்சிருக்காங்க, எங்களுக்கு ஒரு சுகாதாரமும் சுகம் தான் இருக்குது தவிர, ஆனால் உழைப்பதற்காக வந்தோம், கல் உடைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், கோரி வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், இப்படித்தான் சொன்னாங்க. கோரிக்கை ஓனரா இருக்கானா? கிடையாது, வேலை தான் செஞ்சாங்க. வேலை செஞ்சு உழைத்து சாப்பிடுகிறவர்களை பார்த்து தாழ்த்தப்பட்டவன் சொன்னான். ஒரு நாளைக்கு கூலி 25 ரூபா, 30 ரூபா, 15 ரூபா இப்படி உடைச்சி சாப்பிட்டு மற்றவனை உயரத்திலே உட்கார வைத்த குலத்தை பார்த்து இன்னைக்கு நம்மளை தாழ்த்தப்பட்டவன் சொன்னா எப்படி பொறுத்துட்டு இருக்க முடியும்?
உழைக்கின்ற சமுதாயம் நாம், உழைக்கின்ற வர்க்கத்தை சார்ந்தவர்கள் நாம், மாற்றானுக்கு சோறு போடுகின்ற சமுதாயம் நாம். இந்த குலத்தை பார்த்து தாழ்த்தப்பட்டவன் என்று எப்படி சொல்ல வேண்டும் முடியும்? அதை அகற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் பட்டியலிருந்து வெளியில போகணுமா வேண்டாமா? போகணுமா வேண்டாமா? பட்டியலிருந்து வெளியில போனோம். அதற்காகத்தான் நான் இன்று போராடி கொண்டிருக்கின்றோம். அன்றைக்கே சொன்னேன், 45 வருஷத்துக்கு முன்னால் இந்த போராட்டத்தில் எல்லாம் சேர்ந்திருந்தோம்னா நேரம் நம்மளை எல்லாம் எஸ்சி வந்து எடுத்திருப்பாங்க. அன்றைக்கு எல்லோரும் நம் சமுதாயத்தை சார்ந்த அரசியல் தலைவர்கள் கேலி செய்தார்கள். என்னை பிடிச்சு உள்ள போட சொன்னவன் நம்ம சாதிக்கார பேத்தான், வேற யாரும் கிடையாது. வேற யாரும் என்ன தொடர முடியாது. சமுதாய துரோகம் செய்தவர்கள் இதே திரிசூலத்திலும் நிறைய பேர் இருக்காங்க. சமுதாயத்தை காட்டி குடிக்கிறவனும் இதே திரிசூலத்தில் இருக்கிறாங்க. இதே சமுதாயத்தை கெடுக்கிறவனும் இதே திரிசூலத்தில் இருக்காங்க. காட்டி கொடுத்து கூட்டி குடிக்கின்ற வாழ்ந்த இந்த சமுதாயத்தில் ஒரு சிலர் இருக்க போய் தான் நாம் பட்டியலிருந்து வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு என்பதை நான் உங்களிடத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நான் யார் நீங்கள் யார் என்பது பிரிவல்ல. அரசியலை தூக்கி தூர வையே. நான் உன் சொந்தக்காரன், நீ என் சொந்தக்காரன். நான் செத்தா நீ வந்துருவ, நீ செத்தா நான் வந்துருவேன். அரசியல கொடி பிடிச்சு கோஷம் போட்டு போறீங்களே, வருவானா? தேர்தல் நேரம்லாம் வந்துருவான், உடனே ஓடிடுவாங்க. வந்து ஒரு மாலையை போட்டு ஒரு இப்படி நின்று பார்த்துட்டு போயிடுவான். ஆனால் வருத்தத்தோடு அழுது வாங்குகின்ற குடும்பம் நம் குடும்பம், நம் குலம், நம் சமுதாயம். இந்த சமுதாய ஒற்றுமை தமிழகத்திலே பரவி இருக்கும், ஒன்று இருப்போம் என்று சொன்னால் பட்டியல் வெளியேற்றம் நிச்சயமாக கிடைத்திருக்கும். 1982 இளைஞரணி தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க சங்கீத சபால திருநெல்வேலியில. இளைஞரணி தேவேந்திர குல இளைஞரணி தலைவரா நான் இருந்தேன், மாநில இளைஞரணி தலைவரா. அந்த நேரத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் கொடியேற்றினேன். திருநெல்வேலியிலிருந்து பக்கத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் நான் போகும்பொழுதுதான் நிறைய பேருக்கு பாண்டியன் என்ற பட்டத்தை ஜான் பாண்டியன் கொடுத்தான். அதில் முதல்ல புரிஞ்சுக்காங்க, தெரியாது நிறைய பேருக்கு. எனக்கு எங்க அப்பா தெரியாமலே ஜான் பாண்டியன், பாண்டியன் பாரம்பரியத்தில் பிறந்தவங்க சொல்லி எனக்கு ஜான் பாண்டியன் எங்க அப்பா பேர் வச்சாரு. அந்த நேரத்தில் எல்லாரும் நம்ம யார மற்றவங்க எப்படி சொல்லணும், என்ன சொல்லணும்? வாங்க பாண்டியன், நீங்க வாங்க பாண்டியன், இப்படித்தானே சொன்னீங்க. ஜான் பாண்டியன் தலையிட்டான். வீட்டுக்கு பேரை வச்சேன், ஊருக்கு பேரை வச்சேன். எந்த குழந்தை என் கையில கொடுத்தா அவனுக்கு பாண்டியன் தான் பேர் இருக்கும். ஒரு பெண் குழந்தையை கொடுத்தா இளவரசி அப்படித்தான் இருக்கும். இப்படி அந்த உண்மையான பெயர்களை புகுத்தி நாம் பாண்டியன்னு சொல்ல ஆரம்பிச்சோம். மற்றவங்க எல்லாம் அதை எடுத்துட்டு போயிட்டாங்க. பாத்தீங்களா, இதுதான் வரலாறு. இப்படி ஒன்றையாக புடுங்கக்கூடிய நிலையிலே தான் செங்கோட்டையில் இருக்கின்ற கல்வெட்டிலே கூட பாண்டிய பரம்பரையில் பிறந்தவர்கள் தேவேந்திர குல வேளாளர் கல்வெட்டு இருக்குது, பாண்டியர் கோயில் இருக்குது. இதையெல்லாம் நாங்க போய் ஆராய்ச்சி பண்ணோம். திருவாங்கூர் மகள்கள் சன்னிதானத்தில் நமக்கு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க, பாண்டியர் யாருக்கு இந்த பட்டம் என்பது. அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு எல்லாரும் பாண்டியன் போட ஆரம்பிச்சாங்க. இதற்கு மூல காரணம் யார்? ஆசிரியர் யார்? இதற்கு குறி யார்? நான் என்று என்னை பெருமையாக சொல்ல முடியும். அதன் அடிப்படையில் வெளிவந்தவர்கள் தான். அப்படி ஒவ்வொரு மாவட்டமா போனேன். தூத்துக்குடி மாவட்டம் முடிச்சுட்டு ராமநாதபுரம் மாவட்டம் போனேன். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கலவரம் எதற்காக செய்கின்றார் என்று சொன்னால், நான் கலவரத்தை தூண்டுவது அல்ல, என் மக்களை தூண்டின அடிமையாகிறார். அடித்தால் திருப்பி அடிக்கின்ற சூழ்நிலை உருவாக்கினேன். ஏன்னா இவன் பயந்துகிட்டே இருக்க, அடிச்சா ஓடுவான். 80 வயசு கிழவனை பார்த்து 10 வயசு போய் அவா அப்படின்னு சொல்லுவான். எல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? இன்னைக்கு சொல்ல முடியுமா? இன்னைக்கு சொன்ன என்ன செய்வான்? அவ்வளவுதான், முடிஞ்சாவன். அந்த லெவல்ல ஊட்டி வளர்ப்பதற்கு ஒரு தந்தை வேண்டும், ஒரு அண்ணன் வேண்டும், ஒரு தம்பி வேண்டும். அதற்கு மூல காரணமாக இருந்தவன் தான் இந்த ஜான் பாண்டியன் என்பதை பெருமையாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் போராட்டம் சிறை வாழ்க்கை என்று சொன்னேன். 1988 தான் நம்முடைய பொதுச்செயலாளர் பிஸ்லா பாண்டியனை திருமணம் பண்ணேன். அப்ப நம்மால் சொன்னான், ஐயோ இன்னொரு சாதிக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு, இனிமே நம்ம சாதிக்கவே வரமாட்டாருனாங்க. கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் சங்கரங்கோயில் கிராமத்தில் கொடியேற்று விழா. மறுநாள் திருமணம் ஜூன் 9, 10ஆம் தேதி கொடியேற்று விழா கூட்டிட்டு போய் பேச சொன்னேன். பேச தெரியாது, புதுசு, பேச தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தா. கூட்டத்தை பார்த்து ஏங்கி நின்றுட்டு இருந்தாங்க. அப்ப சொன்னவங்களா வாயடைச்சு பண்ண, முத நாள் மறுநாளே கிளம்பிட்டாரு சமுதாய புரட்சிக்கு சொல்லி சங்கரங்கோயில பேசிட்டு இருந்தேன்.
இப்ப குறுகல்பட்டி, இப்படி நான் ஒவ்வொரு பகுதியா நான் வந்து என்னுடைய துணைவியார் அழைத்த பிறகு என்னுடைய துணைவியாரும் தேவேந்திர குல மருமகளாக ஏற்றுக்கொண்டு இன்றைய பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கின்றார் சொன்னால் எத்தனை குடும்பத்தில் அவன் முன்னாடி கூட்டி போயிருப்பிய, அவன் பிள்ளைய கூட்டிட்டு போயிருப்பிய. என் பையன் அழைச்சு வந்திருக்கேன், எதுக்கு? நீனும் சமுதாயத்துக்கு வா, என்னுடைய மகளை அழைச்சிட்டு போறேன், நீனும் சமுதாயத்துக்கு வா. இதாய சமுதாய உணர்வு. சும்மா வீட்டில் படுத்துக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க போற, அது கிடையாது. உணர்வோடு இருக்க வேண்டிய குடும்பம் என் குடும்பம், அது போன்று நீங்களும் வர வேண்டும் என்று சொல்கிறேன். நான் உங்கள்கிட்ட காசு பணம் கேட்கல. நிறைய பேர் தலைவர் இருக்கான் பாரு, உண்டியல் போட்டு கேட்காம பாரு, எனக்கு உடனடியாக ரசீது போட்டு கொடுங்க, செலவு கொடுன்னு கேட்கலாம் பாரு. இன்னை வரைக்கும் நான் உங்கள்கிட்ட கேட்டிருப்பேனா? யார்டா டொனேஷன் கொடுத்து கேட்டானா? நீங்க கொடுத்துருக்கீங்களா? வசூல் பண்ற கூட்டம் வேற. நான் தேவேந்திரன் மரபில் பிறந்த சேர சோழ பாண்டிய வர்க்கத்தில் பிறந்த வீரமிகு மகன். மாற்றான் இடத்தில் கையேந்துகின்றவன் நான் அல்ல. என் குலப்பெருமையை நிலைநாட்டக்கூடிய நிலையிலே வாழ்கின்றவன் நான். யாரிடத்திலும் கையேற்ற மாட்டேன். அது என் வரலாற்றில் இருக்கக்கூடாதது, பிள்ளையாகிவிடும். திருச்செந்தூர்ல போய் கோயிலை மீட்கலாம்னு ஒரு முடிவு எடுத்து போனேன். நல்லா ஞாபகம் தெரிஞ்சுக்காங்க, நீங்களாம் நம்ம ஏரியாக்காரங்க, உங்களுக்கு தெரியும்னு சொல்றேன். அங்கே ஒருத்தர் நமக்கு ஒரு இடைஞ்சல் வந்தான். இவர் வந்து மீட்டுட்டு போயிட்டா அவருக்கு பேராகி போமே. யாரு? நம்ம சாதிக்காரங்க தான். ஊருக்கார போது அவர் கூட்டம் போட்டான். அந்த ஏரியாவில் பிரிவு, பட்டக்காரன் அண்ணா, ஆத்தா பள்ள அண்ணா, அம்மா பள்ள அண்ணா, அண்ணா பள்ள அண்ணா, 14 மடம் நீ பண்ணி பெஞ்சு கிடக்கு. அன்னைக்கே நான் போய் தலையிட்டு பண்ணிருந்தோம்னா 14 மடத்துல இன்னைக்கு வரலாறு பேசியிருக்கோம், இந்தியா பேசியிருக்கோம். திருச்செந்தூர் நம்முடைய கோயில், முருகன் என்னுடைய மச்சான். அந்த மச்சான் எனக்கு எல்லா பேரும் வணங்குற. அவன் தாழ்த்தப்பட்டவனா தெரியல, ஆனா நாங்க தாழ்த்தப்பட்டவனா. என்னையா என்னடா புது கதை விடுறான்னு நினைக்கீங்களா? உண்மையை தான் சொல்றேன். தெய்வான நமக்கு அக்காவா இல்லையா? அக்கா தானே. அவரை கெட்டவன் யாரு? அவரை கெட்டா யாரு? மச்சான் தானே. அதான் உறவு முறையிலே கடவுளை பேர் சொல்லக்கூடிய தகுதி தேவேந்திர குல வேளாளருக்கு மட்டும்தான் இருக்கு, எந்த சாதிக்கும் கிடையாது. உரிமையானவர்கள் அங்கேயும் கெடுத்து விட்டாங்க. அந்த இது வந்து கோயிலுக்கு போடாம பண்ணிட்டாங்க. அதை மீட்கலான்னு சொன்னா அதனுடைய வரலாற்று புத்தகத்தை நம்மகிட்ட கொடுக்க சொன்னா இன்னை வரைக்கும் அந்த பகுதியில் இருக்கிற தேவேந்திர குல மக்கள் என்கிட்ட தரவே மாட்டாங்க. ஏன்னா அதை நான் மீட்ற கூடாதான். எவன் வேணாலும் கும்பிட்டு போட்டோம், ஜான்பாண்டி வந்து தலையிட்டு செய்யக்கூடாது. இப்படி இருந்தா அப்புறம் எப்படி உருப்பிடுவான்? பழனி மண்டபப்படிக்கு போனேன். எப்படி எடுத்தோம்? பரிவத்தை எப்படி எடுத்தோம்? 40 கிராமத்தில் கொடியேற்றுறேன். 40-50 கிராமத்தில் தேவேந்திர குல வேளாளர் கொடியேற்றுறேன். கொடியேற்றும் போது கிராமக்கள்லாம் தலைவர் நாட்டாமை போறோம் ஊருக்கு வந்தான். இது வந்து பார்த்தாங்க. ஐயா, கிட்டத்தட்ட கோயில் நமக்கு பரிவட்டம் இருக்குது, எத்தனையோ ஆண்டுகள் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம், வழக்காடு மன்றம்லாம் போயிட்டோம், உரிமை இருக்கு, கிடைக்கலன்னு சொன்னாங்க. 1989 கலைஞர் ஆட்சி. கலைஞர்கிட்ட போய் சண்டை போட்டு இன்னைக்கு 27வது ஆண்டு பரிவட்டம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா அதற்கு நான் போராடிய போராட்டம் ஐயா. அதை கூட புடுங்க 4 பேர் வந்துட்டாங்க. என்ன சொல்லிட்டு வந்தான் தெரியுமா? இவர் எப்படி இவர் பரிவட்டம் நடத்தலாம்? கிராமத்துக்காரங்க, அதே 40 கிராமத்துக்காரங்க என்கிட்ட வந்து பட்டயத்தை என்கிட்ட கொடுங்கன்னு சொன்னாங்க. பட்டயம் என்கிட்ட தான் இருக்கு, இப்பவும் இருக்கு. அந்த பட்டயத்தை கேட்கும் போது நான் சொன்னேன், நீங்க எல்லாரும் ஒற்றுமையா வாங்க தாரணும். இன்னி வரைக்கும் அவனும் ஒற்றுமையா ஆக போறது இல்லைன்னு எனக்கு தெரியும். ஒற்றுமையாக பட்டயத்தை வாங்க வரவும் இல்லை. இன்னைக்கு 27வது மண்டபப்படி ஜனவரி 27ஆம் தேதி பழனியில் நடக்கும்போது வந்து பாருங்க. எங்கெங்கெல்லாமோ போறீங்களே, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமன் மச்சான் எல்லாம் போறீங்கல்ல, அங்க அந்த திருவிழா வந்து பாருங்க. பரிவட்டம் கட்டி குதிரையில பவுனி வந்து அன்னைக்கு முருகன் வள்ளி தெய்வானை நம்மளோடு ஐக்கியமாக இருப்பார்கள். அன்னைக்கு தங்கத்தேர் ஓடிச்சா ஜான்பண்ணன் தொடணும், இந்த தேவேந்திரன் தொடணும், அப்பதான் தங்கத்தேர் ஓடும். இது வரலாறு. எனக்காக கொடுக்கின்ற பட்டம் அல்ல, தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்காக கொடுக்கப்படுகிறது. என் குடும்பத்திற்காக அல்ல, என் குலத்திற்காக கொடுக்கப்படுகின்ற பெருமை. இந்த பெருமைக்காகத்தானே நாங்க பாடுபடுறோம். இடைச்சர்கள் நான் வரல, ஆரம்ப காலத்திலிருந்தே உழைத்து வந்தவன். நிறைய பேர் சொல்லிட்டா திடீர்னு கோனார்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டான். ஏன்னா நான் பிறந்த ஊர் சிவராகுலையா, எங்க தாத்தா பேரு வேளாங்கி குடும்பன், வேளாங்கி குடும்பன். எங்க அம்மா பேர் ராசம்மா, எங்க தாத்தா பேர் கந்தன். கந்தன் யாரு? சுப்பிரமணிய முருகன். இப்படி குளத்துல பிறந்தவனை பார்த்து ஒருத்தன் கோனாருங்க, ஒருத்தன் தேவருங்க. என்ன இது யாரு இந்த பூடா விடுறது? நம்மால் தான்.
இந்த மாதிரி எல்லாம் இடைநிலைப்படுத்தி என்னை அசிங்கப்படுத்துவதற்கு எத்தனை பேரை முயற்சி பண்ணலாம், ஒருத்தன் கூட ஜெயிக்கல. 1989 இடைத்தேர்தலில் தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்னை சந்தித்தார்கள், எம்ஜிஆர் அவர்கள் என்னை சந்தித்தார்கள். இந்த தேவேந்திரனை பார்க்க வந்தாங்க. பெருமையா இல்லையா? பெருமையா இல்லையா? நான் எல்லாரோடையும் பழகினவன், எல்லா மூலத்தையும் கூட பழகினவன். ஆனால் எதற்காக? மக்கள் இவரிடத்தில் இருக்கின்றார்கள், இவர் சொன்னார்கள் கேட்பார்கள், அப்படிங்கிற நிலை இருந்தது. ஆனா 1995 மாநாடு தஞ்சாவூர்ல போட்டேன். 10 லட்சம் பேர் கூட்டினா அகில இந்திய தேவேந்திர குல மாநாடு. அந்த 10 லட்சம் பேரை கூட்டம் பொழுது அங்க பூரா அடிமைத்தனம் தஞ்சாவூர்ல. தெரியுமா உங்களுக்கு? 5000 தான் சொல்லணும், மற்றவனை பார்த்து சாமி வாங்கன்னு தான் சொல்லணும். அன்னைக்கு நான் கால வைக்கும் பொழுது அங்க இருந்து எனக்கு எச்சரிக்கை சொன்னாங்க மற்ற ஜாதிக்காரங்கள்லாம், இந்த தஞ்சாவூர் வந்தா தலை தப்பாது. எனக்கு லெட்டர், மொட்டை லெட்டர் போடுவான், மடி முடிய புடிங்கிட்டு எழுதி அனுப்புவான், நீ திரும்பி போக முடியாது, உன்னை அழித்து விடுவேன், கொன்று விடுவேன் சொன்னான். இதுதான்டா எனக்கு வேணும், சவாலை ஏற்கக்கூடிய தகுதி படைத்தவன் தேவேந்திரன். சாதாரண ஆள் இல்ல. வர்றேன்னு சொன்னேன். 1995 பெரிய மாநாடு, தமிழ்நாடு ஸ்தம்பிச்சது. உலக தமிழ் மாநாடு நடத்தின அம்மையார் ஜெயலலிதா நடத்தின மாநாடு கம்மி கூட்டம், 2 லட்சம் பேர் தான். நான் நடத்தின மாநாடு 10 லட்சம் தேவேந்திரர்கள் ஒன்றாக திரண்டார்கள். 10 லட்சம் பேர்கள் திரண்ட உடனே தமிழ்நாடே ஸ்தம்பிச்சு போச்சு. மறுநாள் பிடிச்சு என்ன முடிச்சு உள்ள போட்டாங்க. நம்ம ஆள் போராடினாங்க, பச கொளுத்துறான், எல்லாம் பண்ணாங்க. எண்ணி பாருங்க, பேச்சைக்காக உங்களுடைய ஆதரவு பெற வேண்டும் என்பதற்காக நான் வரவில்லை. நான் உழைத்து சாப்பிடுகின்றவன், நீங்கள் உழைத்து சாப்பிடுகின்றவர்கள். மானம், சூடு, சுரணை வேணும். எண்ணிப்பார். படித்தவனுடைய நிலை என்ன? திருச்சூலத்தில் படித்தவன் போறா பின்னால் ஐயா ஐயா, நான் ஐயான்னு சொன்னா நான் கருப்பம்னு சொல்லி திருவா பேசினேன். எல்லா பேரும் ஐயான்னு போயிட்டு செத்து போனீங்களா, அழிஞ்சு போனீங்களே. கொலை இங்க நடந்துச்சு நினைக்கிறேன் திருச்சூலத்தில். எத்தனை பேர்களை காவு கொடுப்பீர்கள் சமுதாயத்திற்காக? அழிந்து போக விட்டீர்களே. பட்டியல எப்படி கிடைக்கும்? 1 2 3 4 படைச்சிட்டா பிரிந்தது தவறில்லை. ஆனால் எல்லாரும் ஒத்துமையாக இருக்க வேண்டும் என்பதை நான் விரும்புகிறவன். பிரிவுகள் பரவாயில்லை, கிளைகள் பரவாயில்லை, சங்கங்கள் பரவாயில்லை, எத்தனை தோன்றினாலும் மூத்த குடி தேவேந்திர குல வேளாளர் நான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்பதை நான் தெளிவாக சொல்கிறேன். இன்னைக்கு எல்லாரும் இந்த ஊர்ல எவ்வளவு பேர் இருப்பீங்க? கிட்டத்தட்ட 20,000-30,000 பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் பட்டா கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 6,000 குடும்பத்துக்கு பட்டா இல்லல்ல. ஏன் இல்ல? கண்டம் முன்னால போனா கிடைக்குமா? அதுக்கும் ஜான் பாண்டியன் தான் வரணும். எவன் வந்தாலும் கொடுக்க மாட்டான். யாருக்கு கொடுக்கணும் அரசுக்கு தெரியும். இவன் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டான், முன்வைக்க மாட்டான், பின்வைக்க மாட்டான். நினைத்ததை சாதிக்கக்கூடியவன் என்ற நிலையை இந்த இருக்கிற மக்கள் உணர்ச்சியாக எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் நிச்சயமா கிடைச்சிருக்கும். அரசியல் வந்தவன போயிருக்கீங்க, காசு பணம் கொடுத்தா பின்னால பேர் இல்ல. அதுல 2 பார்ட்டி, அண்ணா திமுக, திமுக போங்க, வேண்டாம் சொல்ல. ஆனால் நான் சொல்லுவேன், சாதி என்று சொல்லும் பொழுது ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நமக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம். இது தேவேந்திர சமுதாயத்திற்காக உருவாக்கப்பட்ட கட்சி. அனைத்து ஜாதி சமுதாயம் என்னோடு இணைந்து கொண்டிருக்கின்றார்கள், நம்மோடு இணக்கமாக இருக்கின்றார்கள். இவரிடம் சென்றால் நியாயம் கிடைக்கும். இவர் எதற்கும் போராடக்கூடிய தகுதி படைத்தவர் என்ற நிலை ஏற்படும். அதை புரிந்தால் தானே நாமெல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் தானே பட்டியல் இடத்திலிருந்து வெளியே போக முடியும். அரசாணைக்காக நான் போனோம், தேவேந்திர குல வேளாண் அரசாணைக்காக நல்லா கேட்டோம், அரசிட கேட்டோம். நரேந்திர மோடிக்கு பல முறை கோரிக்கை வச்சோம். ஒருத்தன் சொன்னா 6 உட்பிரி ஒண்ணா, நான் தான் சொன்னேன் 7 உட்பிரின்னு சொன்னேன். 6 7 2 போட்டிக்கு வந்தாங்க. 7 உட்பிரியை உள்ளடக்கி இன்னைக்கு அரசாணை தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கிற யாரால கிடைக்கப்பட்டது? இவனால் கிடைக்கப்பட்டது என்பதை பெருமையாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நீங்க எல்லாம் தேவேந்திரோட சர்டிபிகேட் வாங்கிட்டீங்களா இல்லையா? வாங்கிட்டீங்களா இல்லையா? வாங்கினீங்களா இல்லையா? சொல்லுங்க. வாங்கணும். ஏன்னா இது நம்முடைய சமுதாயத்துடைய உணர்வு. தேவேந்திர குல வேளாளர்னாலே அதுல வீரம் இருக்குது, அதுதான் முக்கியம். அதை சொல்லும் போது பாருங்க, எஸ்சின்னு சொல்றதுக்கு சி அப்படின்னா கீழே தான் போயிடும். தேவேந்திர குல வேளாளர் அப்படி தும்பு மற்பும் அப்படி கொழுப்பு அப்படி ஏறணும். அதான் என் வரலாறு. அப்பேற்பட்ட வீரமிக்க சமுதாயம் நம்ம சமுதாயம். நம்ம பெண்கள்லாம் வயல்ல போய் நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
காலையில் 6 மணிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் குடிஞ்சதை அப்படியே நாத்து நடுவாங்க. வேற எந்த சமுதாயத்தை நாத்து நடுவாங்களா? அவ்வளவு வீரமிக்க சமுதாயமே நீங்க. உங்களுடைய வீரத்தை பத்தி மற்றவர்கள் குறை சொல்லுகின்றார்கள். நீ இல்லைன்னா நாட்டே நட முடியாது. இப்ப மிஷின் எல்லாம் வந்துருச்சு. அவ்வளவு உழைக்கின்ற சமுதாயம். அப்ப நம்ம எசியா இருந்து வெளியில போனமா வேண்டாமா? போடல. அதுக்கு தாயா நீங்க எல்லாம் ஒற்றுமையா வாங்க. இல்ல சாதி மட்டும் பாரு, அரசியலை பார்க்காத. எந்த கட்சியில நீ இருந்துட்டு போ. அரசியல் பார்க்காமல் தேவேந்திரராக வாழக்கூடிய தகுதி படைத்த ஒரு குலமாக, ஒரு தாய் மக்களாக நாம் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நாம் உருப்பட முடியும். அதற்கு திருச்சூல மக்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறது. பிரிவு பிளவு நமக்குள் கிடையாது, வேற்றுமை கிடையாது, கருத்து வேறுபாடு கிடையாது. இனம் என்று சொன்னால் ஒன்று, அது தேவேந்திர குல வேளாளர், அதுதான் என் சொந்தம் என்ற மனப்பாங்குடைய தாய் தந்தையர்கள், பெரியோர்களும் சகோதரர்கள் இருக்க வேண்டும் என்பதை உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். 6000 பேருக்கு பட்டா கொடுக்கல, நான் வர்றேன், நீங்க எல்லாம் ஒற்றுமையா வரேன். அதுல அரசியல் பார்க்க கூடாது. பாலிடிக்ஸ் பண்ணுங்க, பழைய நிலைக்கு வந்துருவேன். நான் இப்பதான் உங்க எல்லாம் மக்களோட மக்களா இருந்து மக்கள் பணி செஞ்சிட்டு இருக்கேன். அந்த நிலையை மாற்றம் சொல்ல நீங்க எல்லாம் ஒற்றுமையா வருவீங்களா? அன்னைக்கு பிரிவு வரக்கூடாது, வரக்கூடாது. அண்ணா திமுக, திமுக, காங்கிரஸ், பிஜேபி எதிரில்ல. ஆனா தேவேந்திர குலம் என்ற நிலையை நீங்கள் அனைவரும் உணர்ந்து வருவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நான் பட்டியலிருந்து வெளியில செல்ல முடியும். நாம் எல்லாம் மற்ற ஐசியம் இல்லை என்பதை குறிப்பிட முடியும். அதற்கு நீங்க வரணும். அரசியல் யாரும் எங்கேயும் போலாம். தேர்தல் வேறு, அரசியல் வேறு. நாம் நாமாக இருக்கிறேன். எல்லாம் இருக்க ரெடியா இருக்கீங்களா? வருவீங்களா? இன்னைக்கு சொன்னீங்க, இன்னைக்கு கோயிலுக்கு கூட்டு போனாங்க. பார்த்தோன்னே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இது வரைக்கும் நான் வந்திருக்கேன், கூட்டிட்டு போல. ஜெகன் தான் மாவட்ட சார்ந்த வந்தே ஆகணும்னாப்ல, நம்ம கோயில் நாப்ல. எனக்கு எவ்வளவு பெருமையா இருந்துச்சு தெரியுமா? அந்த ஐயர் எனக்கு பரிவட்டம் கேட்டு, நம்மளதான் ஐயர் தானே, ஐயர் தானே, ஒரு ஐயர் எனக்கு பரிவட்டம் எவ்வளவு பெருமையா இருந்துச்சு பார்த்தீங்களா இல்லையா? அந்த அந்த அதைத்தானே நம்ம எதிர்பார்த்தோம். ஐயர் நமக்கு எதிரி கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சாங்க. ஐயரை எதுக்கிறவன் முட்டாள். ஐயர் நமக்கு பரிவட்டம் கிட்டுறாரு. தேவேந்திர குல வீரன், தேவேந்திர குல அரசன், தேவேந்திர குல சேவேந்திர பாண்டியன், வரலாறு படைத்தவர்கள், வீரமிக்கவர்கள். அப்பேற்பட்டு பாண்டி கோயில பிறந்து திருச்சூல பாண்டி கோயில கட்டிருக்காங்க 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக. இது வரலாறு இல்லையா? இந்த வரலாறை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம், சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனா ஒற்றுமை மட்டும் நாங்கள் ஆகாம பார்த்தோம். இந்த நிலையை தயவு செய்து இங்க இருக்கின்ற சொந்தக்காரங்க, நீங்க தாய்மார்கள், சகோதரர்கள் எல்லாம் மறந்துட்டு நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கணுங்கிறதான் உங்க மேல நான் இருக்கிறேன். தவிர சொந்தக்காரங்க முறையில கேட்கிறேன். பட்டியல் வெளியேற்ற போராட்டம் கூடிய சீக்கிரத்தை அறிவிக்கலான் இருக்கேன். அது எல்லாம் சரிங்களா? நான் வந்துடுவானா? அதோட சேர்த்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் போட்டுருவோம். இந்த டிராக்கி என்ன நினைச்சிட்டு மறிச்சு எல்லா பஸ்ஸும் போடாமல எல்லா பேரும் வந்து கெஞ்சுவாங்கல்ல. எத்தனை திருப்பி தான் டெண்டர் போடுவானா எடுப்பானா, டெண்டர் போடுவானா எடுப்பானா? என்னடா முட்டாளாடுறாங்கல்ல. 50,000 பேர் இங்க குடியிருக்கிறான். ஒரு மணி நேரமா காத்து கிடக்கிறேன். இது மாதிரி என் மக்கள் வேலைக்கு போற வாரம் எப்படி காத்துட்டு இருப்பாங்க? ஆனா முட்டா பசங்க, நான் அரசியல கேட்கிறேன், இதை கூட உங்களுக்கு செய்ய நாதி இல்லையே, ஏன்டா உள்ள வரேன்னு சொல்லி நீங்க எடுத்து வெட்ட வேண்டியதானே? இவ்வளவு பேர் இருக்கிற ஏன் போராட மாட்டேங்க? பிப்ரவரி மாசம் அறிவிக்க போறேன். நீ எல்லாம் வாங்க, உங்களுக்காக நான் வரேன். நீ வருவீங்களா? வர மாட்டீங்களா? உங்களுக்காக நான் வரேன். பட்டா வேணும். அரசு புறம்போக்க பிளாட் போட்டு விற்கிறான் நம்ம ஆளுதான். 3 பேர் சேர்ந்து விற்கிறான். அண்ணா திமுக, திமுக 2 பேரும் சேர்ந்துக்கிட்டான். அது நம்ம ஆள் கொடுக்க மாட்டான். கொள்ளக்கார போயிடுவேன். ஏன்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டியதானே? ஏன் சாதிக்காரன் கூட 2 பேரும் அரசு புறம்போக்க பட்டா போட்டு விற்கிறான் சொன்னா தாசில்தார் எவ்வளவு பணம் வாங்கியிருப்பான்? அங்க இருக்கிற ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எவ்வளவு பணம் வாங்கி அரசுக்கு தெரியாதா? என்ன அரசியல் பண்றீங்களா நீங்க? என் சொந்தக்காரன் பூரா உழைக்கிறவன், அவனுக்கு கூட அந்த வீட்டை, அந்த பிளாட் அவனுக்கு கூட புறம்போக்கு பிடிச்சி இவனுக்கு பட்டா போட்டு கூட நான் ஏத்துக்கிறேன். 6000 குடும்பத்துக்கு பட்டா கொடுக்கலையே, அதுக்கு என்னையா கொடுக்கிறேன் அரசியல்வாதி? ஏயா செய்யல? இதைத்தான் நான் கேட்கிறேன். உடனே ஜான் பண்ணி பொல்லாதவன் எனத்தையா பேசி போயிடுவாரு. உண்மைதானே? நான் பொல்லாதவன் தான். பொல்லாதவனுக்கு பொல்லாதவன். அன்புக்கு அடிமைகின்றவன் என்னை அடிமை என்று சொன்னால் நான் கருத்து விடுவது யாரும் தான் அதை விட முடியாது. நான் சாதாரண ஆள் மட்டும் நீ நினைச்சிடாத. அன்புக்கு அடிமையானவன், உண்மைக்கு உண்மையானவன், உங்களை அன்பாக நேசிக்கிற உங்களுடைய சகோதரன். அதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்காங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
எண்ணி பாருங்கள். வாழ்ந்த காலங்களில் முப்பாட்டங்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள், மூதாதையர்கள் எல்லாம் எப்படி அடிமையாக இருந்தார்கள். அந்த அடிமை விலங்கை உடைத்து நாம் யார் என்பதை நாட்டிற்கும் உலகிற்கும் தெளிவுபடுத்திய பிறகு, தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணை பெற்ற பிறகு பட்டியலிலிருந்து நாம் செல்லக்கூடிய நிலையிலே நாம் அனைவரும் புறப்பட வேண்டாமா? அதற்கு தயாராகுங்கள். நான் தயார், நீங்கள் தயாரா? தயாரா? பாதி பேர் கொழுக்கட்டையை வாயில வச்சுக்காங்க. எல்லாம் அந்த முறக்க வரணும்ல. அம்மா மாதிரி போய் சொல்றாங்க, அங்க பிள்ளை மாதிரி சத்தமே காணும். தயவு செய்து சகோதரர் சொல்றேன், குடிக்காதங்க. நிறைய பேர் குடிச்சிட்டு வரான், பார்த்தேன். அவன் போடுற போதை எனக்கு ஏறிச்சு. நானும் அவன் மாதிரி போதை ஏறினா என் நிலைமை நான் இதுல போதிட்டு தான் இருக்கணும். அன்பார்ந்த சகோதரர்களே, மதுவினால் மாண்டோர் அதிகம், மீண்டோர் வரலாறு கிடையாது. அரசர்கள் 2 நாட்டுக்கு சண்டை போட்டான்னு சொன்னா, ஒரு நாட்டை அழிக்க ஒரு நாட்டை வீழ்ச்சி அடையினா மது போதையை கொடுத்து தான் கொள்ளுவாங்க. தயவு செய்து நீங்க அழிந்து போக வேண்டாம், இனத்தை அழிக்க வேண்டாம். சமுதாயத்தை காக்க பிறந்தவர்கள், குடும்பத்தை குலத்தை காக்க பிறந்தவர்கள், தயவு செய்து அந்த நிலையை மாற்றுங்கள். குடி அறவே வேண்டாம். நிறைய பேர் சொல்றாங்க, பக்கத்துல மதுக்கடை இருக்குது, நம்ம ஆட்கள்லாம் போய் குடிக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், மதுக்கடை இருக்கிறது உண்மை. நீங்க பூரா குடிக்காம இருந்தா அந்த ஆட்டோமேட்டிக்கா கடையில வியாபாரம் இருக்காது, அரசாங்கம் பூட்டிட்டு போயிரும்ல. ஏன் இதை நீ செய்ய மாட்டேங்க? மதுக்கடை வச்சுட்டா ஐயோ அதை போட்டு சொல்லுங்க, எப்படி பூட்டுவான்? அவனுக்கு வியாபாரம் வருது. நீ குடிக்காம போ, அந்த கடையை பூட்டிடுவான். இதுக்கு ஒரு போராட்டம் தேவையா? மக்கள் மக்களாக திருந்த வேண்டும் என்று சொன்னால், மதுவே ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால், அதை நீங்கள் அறவே ஒதுக்க வேண்டும். நீங்க திருந்துங்க, அந்த கடை தன்னால பூட்டப்படும். இதுதான் நான் சொல்லுவேன். மதுக்கடை மூட வேண்டாம், நீங்க அவங்கள முடிவாங்க. அந்த நிலையை திருச்சி முடியுமா? முடியாது. 40 வருஷத்துக்கு முன்னாலே ரோட்ல குண்டி வேட்டி எல்லாம் படுத்து கிடந்த கண்ணால பார்த்தவன் பூரா சாரை. அப்ப கள்ளச்சாரையா வடிப்பு, பிராண்டி கடை கிடையாது. வீட்டுக்கு வீட்டுக்கு வடிப்பு, செம்புல சாரை குடிப்பான். நான் வந்து பார்த்திருக்கேன். சரி, இவ்வளவு போராட்டமே, யார் யாருக்குமோ செலவு வச்சோமே, சுந்தலிங்கத்துக்கு செலவு வச்சுக்கீங்களா? திருச்சி சொல்லுதுல வச்சுக்கலாம் இல்லையா? வீரன் சுந்தலிங்கம் தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? அரசியல் வரலாறு, அரசியல் வரலாறு. வீரன் சுந்தரலிங்கம் மாவீரன். அப்பேற்பட்ட வீரனுக்கு தேவேந்திர குல சமுதாயத்தை சார்ந்தவன். அவனுக்கு இந்த ஊர்ல ஏன் செலவிக்கல? எவனவனுக்கு இல்லாம சிலையை பார்த்து வரும்போது பார்த்தேன், நிறைய சிலையை பார்த்தேன். கண்டவனுக்கு எல்லாம் செலவிக்கலையா? என் ஆளுக்கு ஒரு செலவிக்கலையாப்பா? இவ்வளவு மக்கள் இருக்கீங்களே, கிட்டத்தட்ட 25,000 பேர் இருக்கீங்களே, வீட்டுக்கு ஒரு 1000 ரூபாய் போட்டா கூட எவ்வளவு ஆச்சு? ஒரு சிலை வைக்கலாம், வெண்கலத்துல செலவு வைக்கலாமே. சீக்கிரம் வைப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்க. நானும் உங்கள் ஒருவனாக பங்கு கொள்ள தயாரிக்கின்றேன். என்னால் முடிந்த உதவி நான் செய்ய தயாரா இருக்கிறேன். வைப்பீங்களா? எல்லாம் ஆமா ஆமான்னு சொல்லி இவனுக்கு வேற வேலை எல்லாம் பேசிட்டு போயிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்துக்கிட்டாங்க. சிந்திச்சு பாருங்க, நான் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் சிந்திச்சு பாருங்க. அவர் பேசுறது சரியா தவறா? யாருக்காக பேசுகிறார்கள்? யாருக்காக குடும்பத்தோடு பிரச்சாரத்திலே புரட்சி செய்து கொண்டிருக்கின்றார்? இந்த சிந்தனையை மட்டும் நீங்க வச்சு யோசித்து பாருங்க. நினைத்தது நடக்கும், நடந்ததை நடத்தி காட்டும் என்ற நிலையை உருவாக்குவதற்கு தேவேந்திர குல வேளாளர்களால் முடியும். அதற்கு நாம் அனைவரும் பட்டியலிருந்து சத்தமா சொல்லுங்க, பட்டியலிருந்து நான் ஒருத்தன் கத்துறது அங்க முதலமைச்சர் கேட்டு, நீங்க பேசுறது எனக்கே கேட்க மாட்டேங்குது. பட்டியலிருந்து வெளியேறுவோம் சொல்லுங்க. நான் ஒரு காலத்துல வரும்போது ஒவ்வொரு ஊரா போவேன். 40 வருஷம் முன்னால், 45 வருஷம் முன்னால் போகும்போது நம்ம ஆளு பல்லர்னு கூட சொல்ல மாட்டான். பல்லர்னு சொல்ல மாட்டான், ஏசிமா. ஒரு ஊர்ல போய் என்ன ஆள்னா ஏசிமா. அப்ப நான் தெருவா சொன்னேன், பல்லர்னு சொல்லியான்னு சொன்னேன். அப்ப எல்லாரும் பல்லர் பல்லர் பல்லர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 79 அப்புறம் 82 அப்புறம் தேவேந்திர குல வேளார்னு சொன்னேன். அப்பவும் நம்மால் தான் கேள்வி, என்ன அவர் புதுசா வந்து தேவேந்திர குல வேளார்னு சொல்றான். இன்னைக்கு ஒட்டுமொத்தமா தேவேந்திர குல வேளார்னு சொல்ல வச்சேன். நம்ம யாரு? தேவேந்திர குல சொல்லுங்களேன், வீட்லயாவது சொல்லி பழகுங்களேன், வெளியில சொல்ல மாட்டேங்க. தேவேந்திர குல இந்திர வம்சத்துல பிறந்தோம் நம்ம. ஆனா தேவேந்திர குல வேளாண் பட்டியலிருந்து வெளியில போகணும். அதற்காக ஒரு நேரிய அறிவிப்பேன். நான் உங்களுக்கு முன்னா நின்று போராடுவது தயாராக இருக்கிறேன். நீங்களும் தயாராக வேண்டும். சுந்தரலிங்க குழுமனுடைய சிலை திருச்சூழத்தில் அமைக்க வேண்டும். அது தேவேந்திரனுடைய கோட்டை, தேவேந்திர வாழுகின்ற மக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதி என்பதை எல்லோருக்கும் தெரிய வேண்டும். எவன் வந்தாலும் அந்த சிலையில மாலை போட்டுதான் ஓட்டு கேட்க வரணும். நிறைய உருவாக்கணும் சொன்னா இங்க சிலையை வைக்கணும். வைக்கணும் வேண்டாம்?
எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? நான் ரெடி, நீங்க ரெடியா? ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய குறிக்கோள்கள் எல்லாம் ஒற்றுமையே குறி. உலகத்துடைய நாம் தமிழர்களாக வாழ்வதை விட தேவேந்திரராக வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதை நிவர்த்தி செய்ய திரிசூல மக்கள், தாய் தந்தையர்கள், அக்கா தங்கைகள், தம்பியர்கள், அண்ணன்கள் எல்லாம் உண்டாக சேர்ந்து ஒரே தாய் பெற்றெடுத்த மக்களாக திகழ வேண்டும் என்று சொல்லி, அஞ்சாதீர் யாரிடமும் ஆள வேண்டும் மனமையால், துஞ்சாதீர் யாரிடமும் துணை வேண்டி கெஞ்ச வேண்டாம், பட்டியலிடத்திலிருந்து வெளியேறுவோம், நாம் யார் என்பதை நிரூபிப்போம், சுந்தரலிங்க சிலையை அமைப்போம் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.